نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவுத் தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் சிறந்த அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் என்றும் வாழ்க்கை என்றால் சிறந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உன்னதமான வாழ்க்கை என்றும் மார்க்கத்திலே மிக மோசமானது புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அவை அனைத்தும் பித்ஆக்கள் நூதன அனுஷ்டானங்கள் அவை வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஓர் உபதேசத்தின் போதும் கூறிய அந்த எச்சரிக்கைய வாசகத்தை ஞாபகமூட்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்றுக்குள்ளும் இருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களை ஏவி அவற்றின் மூலமாக இருளக விமோசனம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்களோ இயலுமானவரை எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் தூர விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் அவற்றை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி கிடையாது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை அவனுக்கு அடிமைப்பட்டு வாழுவதற்காக மாத்திரம் படைத்துவிட்டு ஒரு அடிமையாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒரு அடிமைத்தனம் என்பது ஒரு மனிதனிடம் வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு எவ்வாறெல்லாம் சட்டதிட்டங்கள் அல்லது எவ்வாறெல்லாம் அவனை நாங்கள் இறுக்கி வைக்க வேண்டும் என்று இந்த உலகம் ஆசைப்படுகிறதோ, இந்த உலகம் எவ்வாறு ஒரு அடிமையை அறிமுகப்படுத்துகிறதோ, ஒரு அடிமைக்கென்று எந்த அளவுக்கு உரிமைகள் மறுக்கப்படும், ஒரு அடிமைக்கென்று எந்த அளவுக்கு சுதந்திரங்கள் மறுக்கப்படும், இவை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யவில்லை, எங்களுக்கு தரவில்லை. எங்கள் அல்லாஹு தஆலா அடக்குவதற்காக அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்தியத்தை அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் ரீதியான அல்லது பொருளாதார ரீதியான வளங்களை பாவித்து மக்கள் எப்படி இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துகிறானோ இவ்வாறு அல்லாஹு தஆலா என்ன செய்யவில்லை, எங்களை அடிமைப்படுத்தவில்லை. அல்லாஹுக்கு அடிமைப்பட்டு வாழ்வது என்பது அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாளை மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அந்த விடயங்களை செய்து வாழ்வது. இதனால் தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிகமான நிஅமத்துகளை தந்திருக்கிறான். நாங்கள் வளமையாக
நான் அல்லாஹுடைய அடியான் என்று சொல்லுகிறோமே தவிர அடிமை என்ற உணர்வை கூட அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்ததில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலாவின் நோக்கம் அவனுக்கு அடிமைப்பட்டு வாழுதல் என்பதனுடைய நோக்கம் அவன் எவ்வாறு வாழச் சொன்னானோ ஒவ்வொரு வாழ்வது. அந்த நிஅமத்துகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்துவிட்டு சொல்லுகிறான், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹு தாலா உங்களுக்கு நியமத்துகளை தந்திருக்கிறான் தானே, இந்த நியமத்துகளை நீங்கள் அளந்து பார்க்க தொடங்கினீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நியமத்தாக நீங்கள் எண்ணத் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அவற்றை நீங்கள் எண்ணி முடிக்க மாட்டீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வைன் தஅது நிஅமத்தல்லாஹி, அல்லாஹு தாலா நிஅமத் என்ற ஒற்றை சொல்லையைத்தான் பயன்படுத்தின. இது ஒரு சிங்குலர் சொல். இந்த ஒற்றை ஒருமை சொல்லை அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அதை நீங்கள் எண்ணி முடிக்க மாட்டீர்கள் என்று பன்மையை பற்றி சொல்லுகிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியமத்தை எடுத்து, ஒரு மனிதனுக்கு கண் என்பது ஒரு நியமத், காது என்பது ஒரு நியமத், பார்வை என்பது ஒரு நியமத், கேட்டல் என்பது ஒரு நியமத், இப்படி தொட்டுணர முடியாத பல நியமத்துகள் எங்களுக்கு இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒன்றை எடுத்து அது எந்த அளவுக்கு பெருமதியானது என்று தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பெருமதியை நீங்கள் என்ன செய்து விட மாட்டீர்கள், அளந்து முடிக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நியமத்துகளை சொரிந்து வைத்திருக்கிறான். அதில் மிக முக்கியமான ஒரு நியமத்து தான் எங்களுக்கு எங்களுடைய ஊர்களிலே, எங்களுடைய வீட்டுக்கு, எங்களுடைய பாடசாலைக்கு, எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் பாதை எனப்படக்கூடிய நியமத். இதை நாங்கள் உணர்றது குறைவு. பாதை என்பது, ரோட் என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் முதலாவது உணர வேண்டும். அது யாருக்கு நல்லா விளங்கும் என்றால், எனக்கு ஒரு காணி ஒன்று இருக்குது அல்லது எனக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதுக்கு ரோடு இல்லை. இந்த நபர் எவ்வளவு கஷ்டப்படுவாரோ, அந்த காணியில் ஊடு கட்ட முடியாது, காணியை விற்க முடியாது, காணியை வச்சு கொண்டு பிரயோசனம் எடுக்க முடியாது. ஏன்? ரோடு இல்லை. எங்களோட ஊர்களில் நாங்கள் முந்தைய ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய வயது வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த ரோடுகள் வசதி உள்ள ரோடுகளாக மாறுவதற்கு முன்னால் போக்குவரத்துக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு அவசர பயணம் ஒன்று, ஒரு மையத்து வீடு ஒன்றுக்கோ அல்லது அவசரமாக ஒரு விஷயம் ஒன்றுக்கு போகிறதாக இருந்தாலும் ரோட் சரியில்லைன்றனால எத்தனை பயணங்கள் எங்கிட்ட தாமதமாக இருக்கும். இவையெல்லாம் இந்த பாதை என்ற நியமத்தை உணர்த்தும் விடயங்கள். அது ஒரு நியமத்து தான். இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்த்து ஒரு வீடு ஒன்றை பார்க்குறதா இருந்தாலும், காணி ஒன்று வாங்குறதாலும் முதலாவது கேட்குற என்னது, ரோடு இருக்குதா, எத்தனை அடி ரோடு இருக்குது. ஏன்? அது ஒரு நியமத். அது மக்களால் பாவிக்கப்படக்கூடிய, அனுபவிக்கப்படக்கூடிய, அது இல்லாமல் இருக்க முடியாத, அது இல்லாமல் எங்களோட சொத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்காத ஒரு நியமத். இந்த நியமத்தை சரிவர பயன்படுத்துகின்றோமா? இந்த நியமத்தை எவ்வாறெல்லாம் அல்லாஹு தாலா நம்முடைய தூதரும் பயன்படுத்த சொல்லுகின்றார்களோ அவ்வாறு பயன்படுத்துகின்றோமா? முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ள ஒரு பகுதி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணத்துவமான வாழ்க்கை வழிகாட்டி என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாதையுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். ரோட்டில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் தேவைப்படுறது என்னது? ரோட், பாதை. எமது வாழ்க்கையிலே நண்பர்கள் சம்பந்தப்படுவார்கள், அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எமது வாழ்க்கையில் அண்டை வீட்டார் சம்பந்தப்படுவார்கள், உறவினர்கள் சம்பந்தப்படுவார்கள், தாய் தந்தையர் சம்பந்தப்படுவார்கள், மனைவி பிள்ளைகள் சம்பந்தப்படுவார்கள், வியாபாரம் என்று வந்துவிட்டால் கஸ்டமர்ஸ் சம்பந்தப்படுவார்கள், ஹோல்சேலாக எங்களுக்கு சாமான் தரக்கூடிய ஆக்கள் சம்பந்தப்படுவார்கள், நாங்கள் விற்கக்கூடிய ஆக்கள் சம்பந்தப்படுவார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ, எந்தெந்த விடயங்களெல்லாம் சம்பந்தப்படுகின்றனவோ, இது எல்லா விஷயத்திலையும் ஒரு முஸ்லீம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு வழிகாட்டல் இருக்கிறது. அதனால் தான் இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி என்று அடையாளப்படுத்துகிறோம். இஸ்லாம் ஒரு மதம் அல்ல. மதம் என்பது மத அனுஷ்டானங்களுக்கும் மதஸ்தலங்களுக்கும் மாத்திரம் சுருங்கிவிடப்படக்கூடிய ஒன்று. இஸ்லாம் அப்படி இல்லை. ரோட்டில் ஒருத்தரை கண்டா சிரிக்கிறதும் இஸ்லாம் தான், அவரோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறதும் இஸ்லாம் தான். இந்த பாதையுடன் சம்பந்தப்படக்கூடிய விடயங்களை நாங்கள் நோக்கும் போது முக்கியமாக 4 பகுதிகளாக நோக்கலாம். ஒன்று, பாதையில் நடந்து போபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்.
ரெண்டாவது, பாதையில் நாங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூடி பேசுகிறோம் அல்லது கூடி கதைக்கிறோம், பாதையில் நிற்கிறோம், ரோட்டில் நின்று ஒரு வேலையை செய்ய போகிறோம், நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும்? மூன்றாவது விஷயம், ரோட்டில் வாகனம் செலுத்துபவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அதற்கடுத்ததாக ரோடோட பக்கத்தில் எங்களோட கடைகளோ எங்களோட வீடுகளோ இருந்தால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இந்த 4 விடயங்களையும் தான் இந்த ஜும்மாவிலே நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நடிகர்களே, முதலாவது, பாதையில் நடந்து செல்லக்கூடிய நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டுகிறது தெரியுமா? குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது. சூரா லுக்மான், தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தை அறிமுகப்படுத்த போகிறார்கள். ஒரு சின்ன வாலிபர் சமூகத்துக்கு போகிறாரு. நீ சமூகத்துள்ளுக்கு போகும்போது, சமூக பிராணியாக மாறும்போது, சமூகத்தில் ஒரு அங்கத்துவனாக மாறும்போது நீ இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில உபதேசங்களை செய்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் கட்டாயம் எங்களோட பிள்ளைகளுக்கு சூரா லுக்மானை பிரட்டி பாருங்கள். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய உபதேசங்கள் அங்கே இருக்குது. பிள்ளையை சாதாரணமாக சமூகத்தில் விட்டுவிட முடியாது. சமூகத்தில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். சமூகத்தில் இளையவர்கள் இருக்கிறார்கள், இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள். சமூகத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் எப்படி ஒரு புள்ள சரியான முறையில் அவர் மேனேஜ் பண்ணணும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூரா லுக்மான் சொல்லுகிறது, லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. பூமியில் நடக்கும் போது, நீ நடந்து செல்லும் போது பெருமையுடன் நடந்து செல்லாதே, அகங்காரத்துடன் நடந்து செல்லாதே. உன்னுடைய நடையிலே பணிவு இருக்க வேண்டும். நீ நடந்து போனால் 4 பேர் பார்த்து நல்ல புள்ள, பணிவான புள்ள என்று உனக்கு சொல்லணும். இதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. பாதையில் நடக்கும் போது பெருமிதத்தன்மையுடன் நாங்கள் நடந்து சென்று விடக்கூடாது. பெருமையோடு நடந்து போறென்றால் அதுக்கான அடையாளங்கள் என்ன? அதே சூரா லுக்மான் எங்களுக்கு சொல்லுகிறது, நீ பாதையில் நடக்கும்போது பெருமையாக நடக்காதே அப்படின்னு சொல்ற அதே சூரா லுக்மான் சொல்லுகிறது, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா என்று தான் சொல்லுகிறது. மக்களை பார்த்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பி கொண்டு போகாதே. நாங்கள் ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் வாராரு, எனக்கிட்ட குவாலிஃபிகேஷன் கூட அல்லது எனக்கிட்ட பொருளாதாரம் கூட, வரக்கூடியவர் ஒரு ஏழை அல்லது வரக்கூடியவர் கல்வியில் குறைந்தவர் அல்லது வரக்கூடிய ஃபேமிலி வந்து எங்களோட ஃபேமிலியை விட நார்மலான ஃபேமிலி உண்டு, வரக்கூடியவர் எங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர் என்று தெரிந்து விட்டோம் என்று சொன்னால், அவர் சலாம் சொல்லும் வரைக்கும் நாங்கள் தெரியாத மாதிரி அங்கால பார்த்து கொண்டு போகிறோம். அவர் சலாம் சொல்லட்டும். நான் சலாம் சொன்னால் என்கிட்ட கெத்து குறைஞ்சிரும், என்கிட்ட ஃபேமிலி பெருமை குறைஞ்சிரும், என் குவாலிஃபிகேஷனுக்கு மதிப்பில்லாமல் வைத்திரும், என் பொருளாதாரத்துக்கு மதிப்பில்லாமல் வைத்திரும். இப்படி என்னுடைய உள்ளம் சொல்லுமாக இருந்தால் எனக்கிட்ட பெருமை இருக்கின்ற அர்த்தம். இந்த பெருமையை பாதையில் நடப்பவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ரோட்டில் போகும்போது, மனிதர்களை பார்க்கும்போது தெரியாத மாதிரி நாங்கள் திரும்பி கொண்டு போகிறோமா? எங்கள்கிட்ட பெருமை இருக்கிறது. அந்த ஆடையை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எனக்கு மாத்திரம் சொந்தமானது, நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, மனிதர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உணர்வு எங்களிடம் பாதையில் நடக்கும் போது வருமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக பாதையில் நடக்கும் போது குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அடியார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள்னா யாரு? எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய அடியார் தான், காஃபிரும் அல்லாஹ்வுடைய அடியார் தான். அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று தாங்கள் உணர்ந்தவர்கள், நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று உணர்ந்தவர்கள் இருக்கிறாங்களே, இவங்க என்ன தெரியுமா செய்வார்கள்? அல்லதீன யம்ஷூன அலல் அர்த், பூமியில் நடந்து செல்லும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? ஹவுனன், அமைதியாக, பணிவாக, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல், பெரிய பெரிய கதைகள் கதைக்காமல், யாரை பற்றியும் அவரை பற்றி மோசமான விஷயங்கள் பேசாமல், மோசமாக பார்க்காம, யாரை பற்றியும் நெகட்டிவாக யோசிக்காமல் அவங்களோட பாட்டில் ரோட்டில் போவாங்க. நாங்கள் ரோட்டில் போக்கல சிலாக்களை பார்த்து சொல்லுவோம், அவரும் அவரோட பாடும் என்றிருந்த மனிதன் மௌத்தாகிட்டாரு அப்படின்னு நாங்கள் சிலாக்களை பார்த்து சொல்லுவோமே. இது இபாதுர் ரஹ்மானுடைய அடையாளம். பாதையில் நடக்கும் போது அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக, பணிவாக செல்வார்கள். வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன,
இவங்க அமைதியாக போகும்போது யாராவது வந்து வேணுமென்றே என்ன செய்வான், அவரோட பிரச்சனை பண்ண வருவான், அவரோட சண்டை பிடிக்க வருவான், அவரோட தர்க்கம் செய்ய வருவான். ஏதாவது தேர்தல் காலமாக இருந்தால் என்ன செய்வாங்க, வேற கட்சிக்காரர்கள் வந்து எங்களோட தர்க்கம் புரிய வருவாங்க. மார்க்க விஷயங்களாக இருந்தால் வேற கொள்கையாக்கள் வந்து எங்களோட தர்க்கம் புரிய வருவாங்க. எனக்கு நல்லா விளங்குது இவரோட பேசிவே இல்லை, இவரோட அரசியல் பேசிவே இல்லை, இவரோட மார்க்கம் பேசிவே இல்லைன்னு எங்களுக்கு நல்லா விளங்குது. சலாமன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், எனக்கும் சாந்தி உண்டாகட்டும், என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒதுங்கி போய் தருவாங்க. அங்கே பேச்சு மிஞ்சினால் அதனால் எந்த பிரயோசனமும் வரப்போவதில்லை என்று உணர்ந்தவர்கள் இபாதுர் ரஹ்மான்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்கள். பாதையில் நடந்தும் போகும்போது நாங்கள் அமைதியாக போகணும். யாராவது ஜாஹில்கள், அவங்களுக்கு சொல்லி விளங்காதவர்கள் வந்து ஏதாவது தர்க்கம் புரிய வருவார்களாக இருந்தால் அவர்களை விட்டு ஒதுங்கி செல்வார்கள். பாதையில் நடக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய அடுத்த விடயம். அதற்கடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் குர்ஆனிலே, குல் லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் வகுல் லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. நீங்கள் ஆண்கள் பெண்கள் முஃமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் நடந்து செல்லும் போது, அவர்கள் மக்கள் இருக்கும் இடங்களுக்கு செல்லும் போது அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். மோசமான காட்சி ஒன்று பார்க்கிறோமா? பாதையில் செல்லும் போது இன்று சர்வசாதாரணமாக அரைக்குடை ஆடை அணிந்த பெண்களை நாங்கள் பார்க்கிறோம். பாதையில் செல்லும் போது சர்வசாதாரணமாக மோசமான விடயங்கள் காட்சிப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ்வினுடைய உபதேசம், பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்லுங்கள். அந்த பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்வதால் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பார்வை மோசமாகும் போது அது எங்கே கொண்டு வந்து முடியும் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். என்ன பார்வை மோசமாகுதா, மறுபக்கத்தால் என்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்வது கஷ்டமாகும். என பார்வை மோசமாகினால் நான் மோசமான விபச்சாரத்துக்கு அல்லது விபச்சாரத்துடன் சார்ந்த வேறு விடயங்களுக்கு செல்வேன் என்பது என்னை படைத்த ரப்புக்கு தெரியும். உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள், அதன் மூலமாக உன்னுடைய மர்மஸ்தானத்தை நீ பாதுகாத்துக்கொள். ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான உபதேசம். பாதையில் நடந்து செல்லும் போது பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்ல வேண்டும். அதற்கடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பிதுஉன் வ சப்ஊன அவ் பிதுஉன் வ சித்தூன ஷுஅபத்தன். ஈமான் என்பது 70 சொச்சம் அல்லது 60 சொச்சம் கிளைகளை கொண்டது. அந்த ஈமானுடைய கிளைகளை ஃபஅஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமான்ல மிச்சம் சிறந்தது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியான ஆக்கள் வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்வது, எங்கள் வாயால் மொழிவது மிகச் சிறந்தது. அதற்கடுத்ததாக இமாதத்துல் அதா அனித்தரீக். பாதையில் செல்லும் போது யாருக்காவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு என்று சொன்னால், சிலாக்கள் பாதையில் பெம்பஸை வீசி வச்சிருப்பாங்க, பாதையில் குப்பையை போட்டு வச்சிருப்பாங்க, பாதையில் சில நேரம் மழை உண்டு அப்படியே சரிஞ்சு கல்லுகள் முள்ளுகள் விழுந்திருக்கும், ஏதாவது மரக்கிளைகள் விழுந்திருக்கும், மரத்திலிருந்து பழங்கள் விழுந்திருக்கும். ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்தாலோ வீல் ஒருத்தர் வந்தாலோ அவரோட பைக்குக்கு வீலுக்கு டேமேஜ் ஆகும். சில நேரம் பைக்கில் வரவர் உழவும் கூடும். பாதையில் வருபவருக்கு எதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குதோ இதை நாங்கள் கண்டுட்டோம் என்று சொன்னால் அதை பாதையை விட்டும் அகற்றுவது இது ஈமான்ட கடைசி தரம். பாதையில் ஏதாவது ஒன்றை காண்றோம், இது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு விளங்குது, அதை அகற்றுற அளவுக்கு எங்களுக்கு மனசு வருது இல்லைண்டா நாங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும், ஈமான்ட கடைசி நிலைமையில் கூட நான் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். ரோட்டில் ஒரு கல் ஒன்று தான் விழுந்திருக்குது, எங்களுக்கு நல்லா விளங்குது இது மக்களுக்கு டிஸ்டர்ப், ரோட்டில் போகிறவருக்கு டிஸ்டர்ப்னு நல்லா விளங்குது, அதை அகற்றுவதற்கு கூட எனக்கு மனது வரவில்லை என்றால் ஈமானின் கடைசி தரத்தில் கூட நான் இல்லை என்று அர்த்தம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஈமான் கடைசி தரம் பாதையில் உள்ள மக்களுக்கு தீங்கு தரக்கூடியவற்றை அகற்றுவது. ரோட்டில் நடந்து போகக்கூட இதெல்லாம் எங்களுக்கு செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனித் தரீகி சதகா. எங்களோட பாக்கெட்டில் இருந்து எங்களோட பர்ஸில் இருந்து சல்லி எடுத்து கொடுத்து தான் சதக்கா செய்யணும் இல்லை. பாதையில் மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஏதாவது இருந்தால் சதக்கா செய்யுங்கள்.
அதை அகற்றுவதன் மூலமாக. ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பதும் சதக்கா என்று சொன்ன மார்க்கம், பாதையில் மக்களுக்கு டிஸ்டர்ப் தரக்கூடிய ஏதாவது இருந்தால் அகற்றுங்கள், சதக்காவாக போயிரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். பாதையில் நடக்கக்கூடிய நாங்கள் இந்த விடயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கடுத்ததாக பாதையில் ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் உட்கார்ந்து பேச போகிறோமா, உட்கார்ந்து கூட்டாளிமார் உட்கார்ந்து பாதையில் நின்று கொண்டு கதைச்சு கொண்டு நிற்க போகிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சலாசம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துருகாத், ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு நிற்க வானம், அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அதை உங்களுக்கு நான் வானாண்டு சொல்கிறேன், அதை செஞ்சிட வானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு சில நேரம் மார்க்க விஷயங்களை அதே மாதிரி எங்களோட பிஸ்னஸ் விஷயங்களை ரோட்டில் ஒன்று கூடி கதைக்க வேண்டிய தேவை வருது. இப்படி கட்டாய தேவைகளின் போது நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் மோசமாக அல்லது வீண் விரயத்துக்காக அல்லது சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அல்லது அரட்டை அடிப்பதற்காக இப்படி நாங்கள் ரோட்டில் இருக்க போகிறல்ல. ஏதாவது மார்க்க விஷயங்கள், பிஸ்னஸ் விஷயங்கள், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு ரோட்டில் ஒன்று கூடி பேசிப்படுது. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படியா, உங்களுக்கு நான் அனுமதி தாரேன், ஆனால் ரோடுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய 5 உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகளை கொடுக்க ஏழுமுன்னா ரோட்டில் இருங்க. ரோடுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகளை ரோடுக்கு கொடுக்க ஏழுமுன்னால் நீங்கள் ரோட்டில் இருக்கலாம் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் என்னான்னு கேட்டாங்க. முதலாவது சொன்னார்கள், கத்துல் பஸர், பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், பார்வையை தாழ்த்தி கொள்வது மோமின்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். அந்த பார்வையை தாழ்த்தி கொள்வதால் எங்களுடைய மர்மஸ்தானங்கள் பாதுகாக்கப்படுவது என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம். பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம்தான், பாதையில் மக்களுக்கு தீங்கு தரக்கூடியதாவது கண்டா ரோட்டில் இருந்து நீங்கள் அதை ஓரமாக்கணும். யாராவது நீங்கள் ரோட்டில் நின்று கொண்டு நிற்கும் போது போகும்போது சலாம் சொன்னாங்கன்றால் அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சலாம் சொல்வது சொன்னால் சலாத்துக்கு பதில் சொல்வது வாஜிப் என்பதை நாங்கள் உணர வேண்டும். இன்றைக்கி நிறைய எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டுன்னு சொன்னால், குடும்பத்தில் பிரச்சனை, கூட்டாளிகளுக்கு மத்தியில் பிரச்சனை, அவர் இறங்கி வந்து சலாம் சொல்லுவார், நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், எங்களோட ஈகோ விடாது. அவர் சலாம் சொல்லுகிறார் என்றால் அவர் நல்ல மனிதர், அவருக்கு அது சுன்னா. நான் பதில் சொல்வது எனக்கு கடமை. நான் ரோட்டில் இருக்கிறேனா, கதைச்சு கொண்டு நிற்கிறேனா, ரோட்டில் யாராவது போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் மகன், அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும் நானான்னு சொல்லிட்டு போனால் பதில் சொல்வது கடமை. இது ரோடுக்கும் கொடுக்கக்கூடிய உரிமை, அந்த மனிதருக்கும் கொடுக்கக்கூடிய உரிமை. அதற்கடுத்ததாக நாங்கள் அல் அம்ரு பில் மஅரூஃப், மக்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கிறது. ரோட்டில் கதைச்சிக்கொண்டு நிற்கும் போது எங்களோட கூட்டாளிமாராக இருக்கலாம், ரோட்டில் போகும்போது யாராவது மோசமான முறையில் நடந்து கொள்ளலாம், இவங்களுக்கு நல்ல விஷயங்களை நாங்கள் சொல்லி கொடுக்கணும். வன்னஹ்யு அனில் முன்கர், மோசமான விஷயம் ஏதாவது கண்டா நாங்கள் தடுக்கணும். ரோட்டில் நின்று கொண்டு கதைச்சி கொண்டு இருக்கிறோம், ஒரு பொடியனோட ஹெல்மெட்டும் இல்லாமல் ஸ்பீடாக பைக்கில் போகிறாரு, யாருன்னு பார்க்குறோம், அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறோம், மகன் இது சரி வராது, உங்களோட வயசுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் தான், ஆனால் நீங்கள் உங்களோட உயிரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும், அது பெருமதியானது. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், தீமையை விட்டு தடுக்கிறோம். அல்லது அவங்களோட உம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட மகன் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க என்று சொல்கிறோம். அன்னஹ்யு அனில் முன்கர், பாதையில் இருக்கும்போது நாங்கள் செய்யணும். ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க? ரோட்டில் இருக்கவா நம்ம ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபித் துருகாத், பாதையில் நீங்கள் அமரக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒன்று கூடி பேசக்கூடாது. அப்படி பேசுகிறதாக இருந்தால் இந்த 5 விஷயத்தையும் செய்ய ஏழுமா? ரோட்டில் கூடுங்க. நாங்கள் ரோட்டில் கூடுறதே பாவத்தை செய்கிறதுக்குன்னு சொன்னால், நாங்கள் ரோட்டில் கூடுறதே அடுத்தவங்களோட பலாயை பேசுகிறதுக்குன்னு சொன்னால், நாங்கள் ரோட்டில் கூடுறதே பொம்பளை பிள்ளைகளுக்கு கிண்டல் செய்கிறதுக்குன்னு சொன்னால், இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாதையில் நாங்கள் இருந்து கதைக்கிறோமா, நின்று கொண்டு கதைக்கிறோமா, இந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது இஸ்லாத்தில் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே தான் நீங்கள் இருப்பதாக இருந்தாலும் இந்த 5 விடயங்களிலும் பேணுதலாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கடுத்ததாக பாதையில் இருக்கும்போது எங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு விஷயம்தான், ரோடோட பக்கத்தில் எங்களோட வீடு அல்லது எங்களுடைய கடைகள் இருந்தால் நாங்கள் எப்படி ரோடோடு நடந்து கொள்ளணும், நாங்கள் எப்படி பாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, எங்களுடைய வீடுகள் கட்டும்போது பொதுவாக முனிசிபல் ஏரியாகளில் வீடுகள் கட்டும்போது ரோடுக்கு 15 அடி விட்டு தான் பின்னுக்கு தான் வீடை கட்டணும்.
ஏன்னா ரோட் டெவலப்மெண்ட் என்பது காலத்துக்கு காலம் நடக்கும். அதற்காக 15 அடி விட்டு என்ன செய்வாங்க, வீடு கட்ட சொல்லுவாங்க. எங்கட ஏர்பன் ஏரியா என்றனால சில வேளை ஒரு 10 அடி 5 அடின்னு ஒரு ஏதாவது சட்டங்கள் இருக்கலாம். நாங்கள் கட்டாயம் வீடு கட்டுவதற்கு முன்னால் எங்கட பிரதேச சபையோ அல்லது பிரதேச செயலகமோ இவங்கள்ட்ட நாங்கள் கட்டாயம் போகணும். ஏண்ட வீடு ஏண்ட காணி இந்த இடத்துல இருக்குது, நான் இந்த இடத்துல வீடு கட்ட போகிறேன், எனக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, நான் ரோடுக்கு எவ்வளோ எத்தனை அடி விடணும், ஏண்ட வீடை நான் எவ்வளோ கட்டலாம், எவ்வளோ அவசரத்துக்கு கட்டலாம், ஏண்ட சுற்றி வர இருக்கக்கூடிய ஆக்களுக்கு நான் வலது பக்கத்தில் எவ்வளோ இடம் விடணும், இடது பக்கத்தில் எவ்வளோ விடணும், முக்கியமாக பின்னுக்கு எவ்வளோ விடணும், இதெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள். இது எங்களுடைய நலவுக்காகவும் எங்களுடைய பக்கத்து வீட்டு நலவுக்காகவும் எங்களுடைய ஊர் பாவிக்கக்கூடிய பாதையின் நலவுக்காகவும் போட்டிருக்கக்கூடிய சட்டங்கள். ஆனால் எங்களுடைய ஊரில் என்ன நடைமுறையில் இருக்குது என்று சொன்னால், இந்த ஊரில் எப்படியோ தெரியாது, எங்கேயாவது ஒரு ரோடு அரசாங்கம் செய்ய போகுதுன்னு கேள்விப்பட்ட உடனே தாப்பை கட்டிடுவோம். சரியா எங்களோட போர்டரில் பிடிச்சி என்ன செஞ்சிடுவோம், தாப்பை கட்டுறோம். ஏண்ட காணியால் ஒரு அடியும் சதக்கா செய்கிறதுக்கு நான் ரெடி இல்லை. எனக்கு மறுமையில் நன்மை இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு மறுமையில் எந்த ஒன்றும் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த உலகத்தில் எனக்கு இந்த ஒரு அடி முக்கியம். சில நேரம் ரோட்டுக்குன்னு என்ன செய்வோம், ஒரு 3 அடியோ 1 அடியோ ரோடுக்கு இடம் விட்டு தாப்பையை கெட்டியிருப்போம். ஆனால் அதுக்கு பின்னுக்குள்ள அந்த 1 அடியை 2 அடியை விட்டு கொடுக்க மனசு இல்லை. அங்கே ஒரு பூ பாத்தி உண்டோ அல்லது அங்கே எங்களுக்கு ஏதாவது தேவையான உண்டோ என்ன செஞ்சிருவோம், வச்சிருவோம். சதக்காவுக்காக இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எங்களோட ரோட்டுக்காக ஒரு அடி கொடுத்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த ரோட் பாவிக்கப்படுமாக இருந்தால் உலகம் அழியும் வரைக்கும் மக்களுக்கு கொடுத்த அந்த சதக்காவுக்காக நன்மை எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். எங்களோட அந்த அக்கௌண்ட் எங்களுக்கு விளங்குறது இல்லை, அந்த அக்கௌண்ட் எங்களுக்கு விளங்குறது இல்லை, அங்கே சேவிங்ஸில் வந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு விளங்குது இல்லை. அதனால் அதற்கு கொடுக்க நாங்கள் ரெடி இல்லை. நாங்கள் இன்று வீடு கட்டும் போது இந்த இடத்துல ரோட் வரும், இன்னும் 10 வருஷத்தில் 100 வருஷத்துலையும் வரலாம், நான் இடம் விட்டு கட்டுவோம், இது என் கபருக்கு நன்மையாக வரும் என்ற உணர்வு வருமாக இருந்தால் 1 அடி என்ன 10 அடி விட்டுறதுக்கும் மனசு வரும். ஏன், என்னுடைய காணியை விட என்னுடைய மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த காணியும் வீடும் எனக்கு பெருமதியானது. இந்த உணர்வு இருந்தால் இது வரும். எனவே கட்டாயமாக ரோடோட பக்கத்தில் வீடு கட்டுறோமா, இந்த விஷயங்களை நாங்கள் கவனித்து கொள்ளணும். ரோட்டை பிடிச்சி வீடு கட்டுறது, ரோட்டுக்காக விட்டு வீடு கட்டுறதுன்றதுக்கு மேலதிகமாக இன்னொரு பக்கம் இருக்குது, ரோட்டை பிடிச்சி வீடு கட்டுறது. இது பாவம், இது மிகப்பெரிய பாவம். இது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம் அல்ல, முழு ஊருக்கும் செய்யக்கூடிய அநியாயம், முழு ஊருக்கும் செய்யக்கூடிய பாவம். ஒரு தனி மனிதனுக்கு செய்கிற அநியாயம் அல்ல, முழு ஊருக்கும் செய்யக்கூடிய அநியாயம். ரோட்டை பிடிச்சி வீடு கட்டுறது, ரோட்டை பிடிச்சி கடை கட்டுறது, ஆட்டை பிடிச்சி கடை வீடு கட்டுறது இன்றைக்கு எத்தனையோ ஊர்களில் நடக்குது. இவற்றை நாங்கள் செய்வோமாக இருந்தால் கட்டாயம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டுமே. நாங்கள் எங்களோட ஊரில் உள்ள எல்லா மனுஷரையும் டிஸ்டர்ப் பண்ணுறோம். சில நேரம் எங்களோட வீடு சரியாக ரோட்டுக்கு வெளியே தான் இருக்கும், எங்களோட கூரை ரோட்டுக்கு வந்திருக்கும். அன்னைக்கால ஒரு பெரிய வாகனம் போகும்போது அது டிஸ்டர்பாக இருக்கும். சில நேரம் எங்களோட கூரையோட தண்ணி ரோட்டுக்கு விட்டுருப்போம், எங்களோட சிங்க் தண்ணியை ரோட்டுக்கு விட்டுருப்போம். இதெல்லாம் சாதாரணமாக லேசான வேலையாக நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். எங்களுக்கு அழகாக ஊரில் கான்கள் போட்டு தந்திருக்கிறாங்க. அந்த கானில் என்னென்ன தண்ணிகள் வேஸ்ட் வாட்டர்ஸை நாங்கள் அனுப்பணும்னு யோசிச்சு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவற்றை யோசித்து வேலை செய்ய வேண்டும். அப்படியே மழை தண்ணியை என்ன செஞ்சிடுறோம், ரோடுக்கு விட்டுடுறோம். அப்படியே எங்கள்கிட்ட சிங்க் தண்ணியை ரோடுக்கு விட்டுறோம். சில வேளைகளில் மழை காலங்களில் எங்களுடைய ஊர்களில் ட்ரைனேஜ் தண்ணியே என்ன செஞ்சிடுறோம், அப்படியே ரோடுக்கு திறந்து விட்டுறோம். நாளைக்கு அந்த ரோட்டில் நடந்து போகிற ஒரு மனிதர், அவருக்கு அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு என்று சொன்னால், அந்த பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒரு மிருகம் அதனால் பாதிக்கப்படும் என்று சொன்னால், அங்கிருந்து வரக்கூடிய துர்வாடையால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாகிவிடும். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, லா தரர வலா திரார். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கெடுதி செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சிடவும் கூடாது, மக்களுக்கு கேடு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சிடவும் கூடாது. அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஏண்ட கையால் ஏண்ட வாயால் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கேடு நடக்காட்டி நான் தான் உண்மையான முஸ்லிம் என்று
எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. எனக்கு என்ன நடக்கணும் என்று நான் விரும்புகிறேனோ இதேதான் மற்ற மனிதருக்கும் நடக்கணும் அப்படின்னு நான் விரும்பும் வரைக்கும் நான் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது. என் வீட்டுக்கு யாராவது வேஸ்ட் வாட்டரை திருப்பிவிட்டா, என் வீட்டுக்கு யாராவது மழை தண்ணியை திருப்பிவிட்டா, என் வீட்டுக்கு யாராவது ட்ரெனேஜ் தண்ணியை திருப்பிவிட்டா, என் வீட்டில் யாராவது குப்பையை போட்டுட்டு போனால் நான் ஏற்றுக்கொள்வேனா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதே போலத்தான் மற்ற மனிதர்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நான் உணரும் வரைக்கும் நான் ஈமான் கொண்டவனாக மாட்டேன். மக்களோடு நடந்து கொள்கிற விஷயத்தை ஈமானோடு இஸ்லாம் சேர்த்து சொல்லுது. அல்லாஹ்வை நம்பினால், மறுமையை நம்பினால், மலக்குமார்களை நம்பினால், வேதங்களை நம்பினால், ரசூல்மார்களை நம்பினால், கலாகதிரை நம்பினால் ஈமான் என்று படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுது, மற்ற மனுஷனுக்கு நீ செய்யும் போது ஒன்றை கவனித்துக்கொள், இது உனக்கு நடந்தால் நீ விரும்புவியா? இது எனக்கு நடந்தால் நான் விரும்புவேனா? அப்படி விரும்புகிற விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு செய்யலாம். நான் எனக்கு எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறேனோ அது மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது என்று நினைக்கும் வரைக்கும் நான் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, எனவே பாதை என்று வரும்போது முக்கியமான 3 விஷயங்களை பார்த்தோம். நடந்து செல்லும் போது, பாதையில் இருக்கும் போது, பாதைக்கு பக்கத்தில் வீடுகள் கடைகள் இருக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுதுபாவிலே அடுத்த விடயங்களை பார்ப்போம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, பாதை என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத். அந்த நிஅமத்தை நாங்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதற்கடுத்ததாக நாங்கள் பாதையில் ஏதாவது கடைகள் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால், எங்களோட கடைகளில் சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு சீசனுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று போடுவோம். அந்த ஆஃபர் ஒன்று போட்டால் சத்தமாக பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கும். எங்களோட கடையில் பாடல்கள் ஒலிப்பது ஒரு வகையில் இசை என்ற பகுதியில் ஹராம் என்று ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கமாக நாங்கள் ரோட்டில் கடை வைத்திருக்கும் போது எங்களோட பக்கத்து கடைகள், அந்த ரோட்டில் நடந்து போகிற ஆட்கள், அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் அல்லது பாடசாலைகள் இவை இருந்தால் இவற்றுக்கு இது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். சீசன் என்று வரும்போது நாங்கள் இன்னும் சில வேலைகளை செய்கிறோம். எங்களோட கடையோட முன்னுக்கு என்ன செய்யும், ஒரு பேமெண்ட் ஒன்று இருக்கும். மக்கள் அதில் தான் நடந்து போவார்கள். நாங்கள் அதில் ஒரு மேசையை வச்சு அதில் எங்களோட பொருட்கள் என்ன செஞ்சிருவோம், வச்சிருவோம். அன்னைக்கு ஒரு நபரை நிற்க வச்சு அவர் கடைக்கு ஆக்களை கூவி கொண்டிருப்பார். பாதையில் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் அவங்களுக்கு அங்கால போக இயலாது. அவங்க ரோடுக்கு இறங்கி நடந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ரோடுக்கு இறங்கும் போது சில வேளை அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார்கள் என்று சொன்னால் கொலை செய்த பாவம் எங்களுக்குத்தான் வரும். ஏன்? அவர்கள் ரோடுக்கு இறங்குறதுக்கு நாங்கள் தான் காரணம். எங்களுடைய கடையை நாங்கள் ரெண்ட் பண்ணியிருக்கிறோமா அல்லது எங்களுக்குன்னு சொந்த கடை ஒன்று இருக்குதா, அந்த கடைக்கென்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்கொயர் ஃபீட்ஸ் மட்டும்தான் எங்களுடையது, மற்றது அரசாங்கத்தினுடையது. எங்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலையும் அதை பிடிக்க இயலாது. பாதையில் ஒரு கூரை ஒன்று போடுறதாக இருந்தாலும் சில வேளை மழை நேரங்களில் ஏதாவது ஒரு டென்ட் ஒன்று போட்டு வைப்போம். அது தற்காலிகமாக மழை நேரத்துக்கு மாத்திரம். அது இல்லாமல் எங்களோட கூரை ரோட்டுக்கு வருமாக இருந்தாலும் அது மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குமாக இருந்தால் அது கூடாது. இஸ்லாம் அதை தடை செய்கிறது. அதற்கடுத்ததாக நாங்கள் டிரைவிங் பண்ணும்போது, நாங்கள் பாதையில் டிரைவிங் பண்ணும்போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக ஒரு அரசாங்கம் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பாதைகளுக்கேற்ப நீங்கள் இவ்வாறு தான் டிரைவிங் பண்ண வேண்டும் என்று அரசாங்கம் சில சட்டங்களை போட்டிருக்கும். ஹைவேஸில் உங்களோட ஸ்பீட் இவ்வளோ தான் இருக்கணும், மற்ற ரோடுகளில் உங்களோட ஸ்பீட் இவ்வளோ தான் இருக்கணும், ஊர்கள் உள்ளுக்கும் நீங்கள் ஓடும் போது உங்களோட ஸ்பீட் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். இப்படி அரசாங்கம் ஒரு ஸ்பீட் லிமிட் ஒன்று இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்குது. ஹைவேஸில் 100, மற்ற பெரிய பாதைகளில் பாதைகளில் 70, 80, இப்படி அரசாங்கம் சில சட்டங்களை போட்டு வைத்திருக்கிறது. அதே மாதிரி ரோட்டில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் லைசன்ஸ் எடுக்கும் போது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகித்தான் லைசன்ஸ் எடுக்கிறேன். அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. இந்த சயின்ஸ், இந்த அடையாளங்கள், இந்த சமிக்ஞைகள் இவற்றை தான் சொல்லுகின்றன.
அவற்றை நாங்கள் பின்பற்றி வாகனம் ஓட்டும் போதுதான் எங்களுக்கும் பாதுகாப்பு, முன்னால் வார ஆளுக்கும் பாதுகாப்பு. நாங்கள் பாதையினுடைய அந்த ஸ்பீட் லிமிட்டை மீறி அல்லது பாதையில் இருக்கக்கூடிய கோடுகள், உடைந்த கோடுகளில் ஓவர்டேக் பண்ணலாம், டபுள் கோடுகளில் ஓவர்டேக்கும் முடியாது, யூட்டர்னும் முடியாது, தனி கோடுகளில் ஓவர்டேக் முடியாது, யூட்டர்ன் முடியும், இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களை நாங்கள் மீறுவோமாக இருந்தால் சில உலமாக்கள் ஃபத்வா சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த சட்டங்களை மீறி எங்களுடைய உயிருக்கு, எங்களுடைய உடம்புக்கு ஆபத்து வருமாக இருந்தால் வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ள வேண்டாம், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களை நீங்களே அநியாயத்தில் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்ற குர்ஆன் வசனங்களுக்கு அமைய அது தற்கொலையாக மாறும். அதே இடத்தில் நாங்கள் மற்ற நபர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து அவர்களுடைய உயிர் எங்களுடைய பிழையால் போகுமாக இருந்தால் அது கொலைக்கு சமமாகும் என்று சில உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கும் அளவுக்கு பாதையினுடைய சட்டங்கள், பாதையில் நாங்கள் ஒரு சாரதியாக இருக்கும் போது பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மிக முக்கியமாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் கட்டாயமாக இந்த விஷயங்களை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக ரோட்டில் நாங்கள் டிரைவிங் பண்ணும்போது எங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு விஷயம்தான் நாங்கள் எப்படி பார்க் பண்ணுறது. ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணும்போது சில நோ பார்க்கிங் போர்டு இருக்கும். அதையே அந்த நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கிறாங்கன்ட்டு ஆர்டிஏக்கும் போலீஸுக்கும் நல்லா தெரியும். சில நேரம் அது ரஷ் ஆகிற ரோடாக இருக்கலாம், அந்த இடத்துல ஸ்கூல் டைமில் சில நேரம் பிஸி ஆகும், அப்போ ரோட்டில் இருக்கக்கூடிய ஓரங்களையும் யூஸ் பண்ண வேண்டி வரும், அதற்காக நோ பார்க்கிங் போட்டிருப்பாங்க. சில நேரம் சில ரோடுகளை வன்வே ஆக்குவாங்க, சில ஸ்கூல் டைம்களில் வேறு டைம்களில். இதெல்லாம் அவர்கள் போடக்கூடிய சட்டம் மக்களின் நலவுக்காக, இவற்றை நாங்கள் பின்பற்றி தான் ஆக வேண்டும். சில நேரம் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு பைக் ஒன்றையோ ஒரு கார் ஒன்றையோ பார்க் பண்ணும்போது அந்த பார்க்கிங்கில் நாங்கள் கொஞ்சம் மற்ற வாகனத்தோடு நெருக்கமாக பார்க் பண்ணினோம் என்றால் இன்னொருத்தருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும். இதெல்லாம் காமன் சென்ஸ் என்று சொல்லுவார்கள், பொதுவாக எங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள். நாங்கள் இப்படி ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி யோசித்து அடே அவரும் வருவார், இன்னொருத்தருக்கும் பார்க் பண்ணலாம், நாங்கள் கொஞ்சம் நெருக்கமாக பார்க் பண்ணணும்னு நாங்கள் யோசித்தோம் என்றால் ஏனோ தானோ என்று பார்க் பண்ணிட்டு போகிறது இல்லை. ஒரு மனிதனுக்கு நலவுக்காக நாங்கள் பார்க் பண்ணிட்டு போனோம் என்றால் அதுவும் நன்மை. ஏன், நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்களுக்கு அமைவாக ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு இடையூறு செய்யக்கூடாது, எனக்கு நடக்கக்கூடியது மற்றவங்களுக்கும் நடக்க வேண்டும் என்பதன் மூலமாக ஈமான் பரிபூர்ணமாகிறது. இந்த மாதிரியான ஹதீஸ்களை வைத்து அவருக்கு அதன் மூலமாகவும் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கும் அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் சாதாரண ஒரு பார்க்கிங், அதன் மூலமாகவும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். பாதை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத். அந்த நிஅமத்துகளை பாவிப்பதென்றால் இவ்வாறு தான் பாவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த வழிகாட்டல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.